ஓம் சாந்தி. முரளி டேட் 13/1/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, மனிதர்கள் ஷரீரத்தின் முன்னேற்றத்திற்காக கண்டுபிடிப்புகளை படைக்கிறார்கள். ஆத்மாவின் முன்னேற்றம் அல்லது உயர்வுக்கான சாதனத்தை பாபா தான் சொல்கின்றார். இது பாபாவின் பொறுப்பு. கேள்வி: குழந்தைகளுக்கு எப்போதும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்க பாபா என்னென்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றார்? பதில்: குழந்தைகளே, தங்களுடைய முன்னேற்றத்திற்காக 1. எப்போதும் நினைவு யாத்திரையில் இருங்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மாவின் துரு நீங்கும். 2. ஒருபோதும் கடந்து போனவற்றை நினைவு செய்யாதீர்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான ஆசை எதுவும் வைக்காதீர்கள். 3. ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்யுங்கள், ஆனால் கிடைக்கின்ற நேரத்தை வீணாக்காதீர்கள். பாபாவின் நினைவில் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள். 4. குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் ஈஸ்வரிய சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகள் அல்லது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாவின் பொறுப்பு பரமாத்மாவிடம் இருக்கிறது என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் முன்னேற்றம் மற்றும் மன அமைதிக்கான வழியை சொல்ல முடியும். ஆத்மா இரு புருவங்களுக்கு இடையில் அனைத்திலும் தனிப்பட்டதாக இருக்கிறது. வியாதி என்பது குறிப்பாக ஷரீரத்திற்குத்தான் வருகிறது. இங்கே இரு புருவங்களுக்கு இடையில் வருவதில்லை. தலையில் வலி ஏற்படலாம், ஆனால் ஆத்மாவின் சிம்மாசனத்தில் எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஏனென்றால் அந்த சிம்மாசனத்தில் ஆத்மா இருக்கிறது. ஆத்மாவின் உயர்வு அல்லது அமைதியை கொடுக்கக்கூடிய டாக்டர் ஒரு பரமபிதாவே ஆவார். ஆத்மாவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும். ஷரீரத்திற்கு எவ்வளவுதான் செய்தாலும் அதன் மூலம் எந்த முன்னேற்றமும் நடக்காது. ஷரீரத்திற்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆத்மாவிற்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது. மற்றவர்கள் அனைவரும் உலகத்தில் ஷரீரத்தின் உயர்வுக்காக நிறைய கண்டுபிடிப்புகளை படைக்கிறார்கள். மற்றபடி ஆத்மாவின் முன்னேற்றம் அல்லது உயர்வு ஏற்படுவதில்லை. அதை பாபா தான் கற்றுக் கொடுக்கின்றார். அனைத்தும் ஆத்மாவில்தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. ஆத்மாதான் 16 கலை சம்பூர்ணமாக ஆகிறது. பிறகு ஆத்மாதான் முற்றிலும் கலையற்றதாக ஆகிவிடுகிறது. 16 கலை உடையதாக ஆகிறது. பிறகு கலை குறைந்ததாக எப்படி ஆகிறது என்பதையும் பாபா தான் புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் உங்களுக்கு அதிக சுகம் இருந்தது என்று பாபா கூறுகின்றார். ஆத்மா ஏறும் கலையில் இருந்தது. மற்ற சத்சங்கங்களில் ஆத்மாவிற்கு எப்படி உயர்வு ஏற்படும் என்ற விஷயம் புரிய வைக்கப்படுவதில்லை. அவர்கள் உலகிய போதையில் இருக்கிறார்கள். தேக அபிமானம் இருக்கிறது. பாபா உங்களை ஆத்ம அபிமானியாக மாற்றுகின்றார். தமோ பிரதானமாக ஆகியிருக்கும் ஆத்மாவை சத்தோ பிரதானமாக மாற்ற வேண்டும். இங்கே அனைத்தும் ஆன்மீக விஷயங்களாகும், அங்கே ஷரீரத்தின் விஷயங்களாகும். டாக்டர்கள் ஒரு இதயத்தை எடுத்துவிட்டு வேறொன்றை வைக்கிறார்கள். அவர்களுக்கு ஆத்மாவோடு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆத்மா இரு புருவங்களுக்கு இடையில் இருக்கிறது. அதற்கு ஆபரேஷன் போன்ற எதுவும் நடக்காது. ஆத்மாவின் முன்னேற்றம் ஒரே ஒரு முறைதான் நடக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கின்றார். ஆத்மா எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது ஆத்மாவின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாபா வருகின்றார். அவர் இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் முன்னேறும் கலை நடக்க முடியாது. இந்த மோசமான தமோ பிரதான ஆத்மாக்கள் என்னிடம் வர முடியாது என்று பாபா கூறுகின்றார். உங்களிடம் யாராவது வரும்போது அமைதி எப்படி கிடைக்கும் அல்லது எப்படி முன்னேற்றம் ஏற்படும் என்று கேட்கிறார்கள். ஆனால் முன்னேற்றத்திற்கு பிறகு நாம் எங்கு செல்வோம், என்ன நடக்கும் என்பதை தெரிந்திருக்கவில்லை. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குங்கள்.
ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் ஆத்மாவை தான் அழைத்து செல்வார் அல்லவா? ஷரீரம் இங்கேயே அழிந்துவிடும். ஆனால் இந்த விஷயம் யாருடைய புத்தியிலும் இல்லை. இது ஈஸ்வரிய வழியாகும். மற்றபடி அனைத்தும் மனிதர்களுடைய வழி. ஈஸ்வரிய வழிப்படி ஒரேடியாக வான் அளவிற்கு உயர்ந்து விடுகிறீர்கள், சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு. பிறகு நாடகத்தின்படி கீழே இறங்கத்தான் வேண்டும். ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கு பாபாவை தவிர வேறு எந்த டாக்டரும் இல்லை. டாக்டர் உங்களை அவருக்கு சமமாக மாற்றுகின்றார். சிலர் நிறைய பேரை நன்கு முன்னேற்றுகிறார்கள், சிலர் மத்தியமாகவும், சிலர் 3ஆம் தரத்தில் மற்றவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆத்மாக்களின் முன்னேற்றத்திற்கு பாபா தான் பொறுப்பாவார். உலகத்தில் யாருக்கும் இது தெரிவதில்லை. இந்த சாதுக்கள் போன்றவர்களையும் கடை தேற்ற நான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். முதலில் ஆத்மா வரும்போது தூய்மையாகத்தான் வருகிறது. இப்போது பாபா அனைவரையும் முன்னேற்றுவதற்கு வந்துள்ளார். வரிசை கிரமமான முயற்சியின்படி உங்களுடைய முன்னேற்றம் எப்படி ஏற்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். அங்கே உங்களுடைய ஷரீரம் கூட மிகவும் முதல் தரமானதாக இருக்கும். பாபா அழிவற்ற டாக்டர் ஆவார். அவர்தான் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றார். அப்போது நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தங்களுடைய இனிமையான வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். அவர்கள் நிலவிற்கு செல்கிறார்கள். அழிவற்ற டாக்டர் உங்களை முன்னேற்றுவதற்காக என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகும் என்று கூறுகின்றார். பாபா உலகத்தில் உள்ள குழந்தைகளை விடுவிக்கின்றார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் போது மற்றவர்கள் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். பாபா எவ்வளவு அதிசயமான காரியத்தை செய்கின்றார். பாபாவுடைய காரியம் அதிசயமானது. ஆகையினால்தான் இறைவா உங்களுடைய வழியும் நிலையும் தனிப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆத்மாவில்தான் வழி இருக்கிறது. ஆத்மா தனியாகிவிட்டால் வழி கிடைக்க முடியாது. ஈஸ்வரிய வழிப்படி ஏறும் கலையும் மனித வழிப்படி இறங்கும் கலையும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. சொர்க்கம் உருவாகிவிட்டது என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் போக போக இது சொர்க்கமா அல்லது நரகமா என்பது தெரிய வரும். மொழியின் மீது எவ்வளவு பிரச்சனை செய்கிறார்கள். துக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? சொர்க்கத்தில் துக்கம் ஏற்படுவதே இல்லை, பூகம்பமும் நடக்காது. இப்போது பழைய உலகம் விநாசம் ஆக வேண்டும், பிறகு சொர்க்கமாக ஆகிவிடும். பிறகு அரை கல்பத்திற்கு அதுவும் மறைந்து விடுகிறது. துவாரகை கடலுக்கடியில் சென்று விட்டது என்று கூறுகிறார்கள். தங்கத்தால் ஆன பொருட்கள் கீழே புதைந்து விட்டது. அப்படியென்றால் பூகம்பத்தின் மூலம்தான் கீழே சென்றிருக்கும். கடலை தோண்டியா எடுக்க முடியும்? பூமியை தோண்டி அங்கிருந்து பொருட்களை எடுக்கிறார்கள். நான் அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பதிலாக எனக்கு அனைவரும் அபகாரம் செய்கிறார்கள், நிந்தனை செய்கிறார்கள். நான் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கின்றேன் எனும் போது கண்டிப்பாக எனக்கு மகிமை ஏற்பட வேண்டும். பக்தியில் பாருங்கள் எவ்வளவு மரியாதை இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட பாபாவிற்கு எவ்வளவு மகிமை செய்கிறீர்கள். படத்தில் 32 குணங்கள் காட்டப்பட்டுள்ளன. இப்போது நீங்களும் கூட பாபாவை போல் குணவான்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் எனும் போது எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. மிகவும் உயர்ந்த தந்தை கற்பிக்கின்றார் என்றால் கண்டிப்பாக தினமும் படிக்க வேண்டும். இவர் அழிவற்ற தந்தையாகவும் டீச்சராகவும் இருக்கின்றார். கடைசியில் வருபவர்கள் பழையவர்களை விடவும் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாபாவின் மூலம் முழு உலகத்தின் முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரையும் குணவானாக மாற்றக்கூடியவர் பாபா, அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர். மற்றவர்கள் அனைவரும் வாங்குகிறார்கள். வரிசை கிரமமான முயற்சியின்படி வம்சம் உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லையற்ற தந்தை எவ்வளவு இனிமையானவர்.
மற்றும் எவ்வளவு அன்பானவராக இருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மூலம் அனைவருக்கும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் அனைவருடையதும் ஏணியில் இறங்கவே வேண்டும். பாபாவினுடைய காரியம் அதிசயமானது. சாப்பிடுங்கள், அனைத்தும் செய்யுங்கள், பாபாவின் குணங்களை மட்டும் பாடுங்கள். பாபாவின் நினைவில் இருப்பதால் உணவு சாப்பிட முடியாது என்பது கிடையாது. இரவில் நிறைய நேரம் கிடைக்கிறது. 8 மணி நேரம் இருக்கிறது. குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் இந்த அரசாங்கத்தின் சேவை செய்யுங்கள். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கான வழியை சொல்லுங்கள். ஜீவன் முக்தி என்றால் உலகத்திற்கு எஜமானன் மற்றும் முக்தி என்றால் பிரம்மாண்டத்திற்கு எஜமானன் என்பதாகும். இதை புரிய வைப்பது எளிது. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்ய முடியும்? பாபாவின் நினைவு இல்லாமல் ஆத்மாவின் துரு நீங்காது என்று பாபா புரிய வைக்கின்றார். என்னதான் முழு நாளும் ஞானத்தை சொன்னாலும் ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கான வழி நினைவை தவிர வேறு எதுவும் இல்லை. பாபா தினம் தினம் மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார். ஆனால் தங்களுடைய முன்னேற்றம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் அவர்களே புரிந்து கொள்ள முடியும். இதை நீங்கள் மட்டும் கேட்கவில்லை, அனைத்து சென்டர்களை சேர்ந்த குழந்தைகளும் கேட்கிறார்கள். இந்த டேப் ரெக்கார்டர் வைக்கப்பட்டுள்ளது. இது கூட சேவைக்காக தன்னிடத்தில் சப்தத்தை நிறைத்துக் கொண்டு செல்கிறது. இது மிகவும் நல்ல சேவை செய்கிறது. நாம் சிவ பாபாவின் முரளியை கேட்கின்றோம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். உங்களின் மூலம் கேட்பது மறைமுகமாகிவிடுகிறது. பிறகு நேரடியாக கேட்பதற்கு இங்கே வருகிறார்கள். பிறகு பாபா பிரம்மாவின் கமல வாயின் மூலம் சொல்கின்றார் அல்லது வாய் மூலம் ஞான அமிர்தத்தை கொடுக்கின்றார். இந்த சமயத்தில் உலகம் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது எனும் போது அதன் மீது ஞான மழை பொழிய வேண்டும். அந்த தண்ணீர் மழை நிறைய பொழிகிறது. அந்த நீரின் மூலம் யாரும் தூய்மையாக ஆக முடியாது. இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயமாகும். பாபா கூறுகின்றார், இப்போது விழித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன். ஆத்மாவிற்கும் இதில்தான் முன்னேற்றம் இருக்கிறது. மற்றவை அனைத்தும் ஷரீரத்தின் விஷயங்களாகும். நீங்கள் மட்டும்தான் ஆன்மீக விஷயங்களை கேட்கின்றீர்கள். பதம்பத்தியாகவும் பாக்யசாலிகளாகவும் நீங்கள் தான் ஆகின்றீர்கள். பாபா ஏழை பங்காளன் ஆவார். ஏழைகள் தான் கேட்கிறார்கள். ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார், அகலிகை போன்று சபிக்கப்பட்டவர்கள், விலை மாதர்கள் போன்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். சத்தியுகத்தில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதில்லை. அது எல்லையற்ற சிவாலயமாகும். இப்போது எல்லையற்ற விஷம் உலகம், விகார உலகம், முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இதில் அதிக நேரம் இல்லை. இப்போது இந்த தூய்மையற்ற உலகம் மாற வேண்டும். பாரதத்தில் ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் நடக்கிறது. இப்போது அநேக தர்மங்களாகிவிட்டன. ஆகையினால்தான் அசாந்தி ஏற்பட்டு விடுகிறது. சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது இன்னும் அதிகமாக சண்டை நடக்கும். மிகவும் கடுமையான சண்டை நடந்து பிறகு நின்றுவிடும். ஏனென்றால் ராஜ்யமும் ஸ்தாபனையாக வேண்டும். கர்மாதீத நிலையும் ஏற்பட வேண்டும். இப்போது யாரும் அப்படி சொல்ல முடியாது. அந்த நிலை வந்துவிட்டால் படிப்பு முடிந்துவிடும். பிறகு தங்களுடைய முயற்சியின்படி மாறிவிடுகிறார்கள். இந்த வைக்கோல் போருக்கு தீ வைக்கப்பட வேண்டும். உடனே விநாசம் நடந்துவிடும். அதனை கொலை விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் இறந்து விடுவார்கள். இரத்த ஆறு ஓடும். பிறகு பாலாறும் நெய்யாறும் ஓடும். ஐயோ என்ற கூக்குரலிலிருந்து வெற்றி முழக்கம் ஏற்படும். மற்றவர்கள் அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கி உறங்கியே மடிந்து விடுவார்கள். மிகவும் யுக்தியோடு ஸ்தாபனை நடக்கிறது. தடையும் ஏற்படும், கொடுமைகளும் நடக்கும். இப்போது தாய்மார்களின் மூலம் சொர்க்கத்தின் நுழைவாயில் திறக்கிறது. அதிகமாக ஆண்களும் இருக்கிறார்கள். ஆனால் தாய்மார்கள் பிறவி அளிக்கின்றார்கள் என்றால் அவர்களின் ஆண்களின் மூலம் அதிக வளர்ச்சி கிடைக்கிறது.
சொர்க்கத்தில் அனைவரும் வரிசை கிரமமாக செல்வார்கள். சிலர் 2 பிறவிகள் ஆணாகவும் ஆகலாம். நாடகத்தில் என்ன கணக்கு வழக்கு பதிவாகி இருக்கிறதோ அது நடக்கிறது. ஆத்மாவிற்கு உயர்வு ஏற்படுவதன் மூலம் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. சிலர் ஒரே அடியாக உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சிலர் முற்றிலும் கீழானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ராஜா எங்கே, பிரஜை எங்கே? இப்போது முயற்சி செய்யுங்கள் என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார். யோகத்தின் மூலம் தூய்மையாகுங்கள், அப்போதுதான் தாரணையாகும். குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. தங்களை ஆத்மா என்று புரிந்து மிகவும் அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு பரமாத்மாவோடு அன்பு இருக்கிறது அல்லவா? இது ஆன்மீக அன்பு. இதன் மூலம் ஆத்மாவிற்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஷரீர அன்பின் மூலம் விழுந்து விடுகிறார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை எனும் போது வெளியேறி விடுகிறார்கள். யஜ்யத்தை மிகவும் பாதுகாக்க வேண்டும். தாய்மார்களின் ஒவ்வொரு பைசாவின் மூலம் யஜ்யத்தின் சேவை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஏழைகள் தான் செல்வந்தர்கள் ஆகிறார்கள். அனைத்தும் படிப்பின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் சதா காலத்திற்கும் சுமங்கலிகளாக ஆகின்றீர்கள். இந்த உணர்வு அனைவருக்கும் வருகிறது. மாலையின் மணியாக ஆகக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நல்ல உணர்வு வேண்டும். ஷிவ பாபாவை நினைவு செய்து கொண்டே சேவை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதிக முன்னேற்றம் ஏற்படும். ஷிவ பாபாவின் சேவையில் ஷரீரத்தை கூட பலியிட வேண்டும். முழு நாளும் போதை இருக்க வேண்டும். இது ஒன்றும் சித்தி வீடு போல் கிடையாது. நாம் நமக்கு எவ்வளவு முன்னேற்றம் செய்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். கடந்து போனவற்றை நினைவு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். எதிர்காலத்தை பற்றிய ஆசை எதுவும் வைக்காதீர்கள். ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்யத்தான் வேண்டும். கிடைக்கின்ற நேரத்தில் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகும். பாபா அடிமை போன்ற மாதர்களுக்கும் புரிய வைக்கின்றார். நீங்கள் தங்களுடைய கணவருக்கு மிகவும் பணிவு மற்றும் அன்போடு புரிய வைக்க வேண்டும். யாராவது அடித்தால் அவர்கள் மீது மலர் அபிஷேகம் செய்யுங்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்ள மிகுந்த யுக்தி வேண்டும். கண்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் ஆடக்கூடாது. இதை பற்றி அங்கதனுடைய உதாரணமும் இருக்கிறது. முற்றிலும் அசையாதவராக இருந்தார். நீங்கள் அனைவரும் மகாவீரர்கள் ஆவீர்கள். எதுவெல்லாம் கடந்ததோ அவற்றை நினைவு செய்யக்கூடாது. எப்போதும் புன்சிரிப்போடு இருக்க வேண்டும். நாடகம் என்பதன் மீது அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபா அவரை கூறுகின்றார், நானும் கூட நாடகத்தின் கட்டுக்குள் கட்டுப்பட்டிருக்கின்றேன். மற்றபடி வேறு எந்த விஷயமும் இல்லை. சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் கொன்றார் என்று கிருஷ்ணரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் கதைகளாகும். பாபா இம்சை செய்ய முடியாது. இவர் தந்தை மற்றும் டீச்சராக இருக்கின்றார். கொல்வதற்கான விஷயம் கிடையாது. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த சமயத்தினுடையது. ஒரு புறம் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், மறுபுறம் நீங்கள். யார் வர வேண்டுமோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். கல்பத்திற்கு முன் போல பதவியை அடைந்து கொண்டே இருப்பார்கள். இதில் அற்புதம் எதுவும் கிடையாது. பாபா இரக்க மனமுடையவர், துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர். பிறகு எப்படி துக்கம் கொடுப்பார்? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் ஈஸ்வரிய அரசாங்கத்தின் சேவை செய்து தங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக்க வேண்டும். பாபாவை போல குணவானாக ஆக வேண்டும். இரண்டாவது, எது கடந்ததோ அதை நினைவு செய்யக்கூடாது. கடந்தவற்றை கடந்துவிட்டு எப்போதும் புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். நாடகம் என்பதில் அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். வரதானம், சங்கல்பம், பேச்சு மற்றும் செயலில் வீணாகுவதை சக்திசாலியாக மாற்றம் செய்யக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுங்கள். விளக்கம்,
தூய அன்னப்பறவை என்றால் எண்ணம், பேச்சு மற்றும் செயலில் வீணாகுவதை சக்திசாலியாக மாற்றம் செய்பவர்கள் என்பதாகும். ஏனென்றால் வீணானது என்பது கல் போன்றது. கல்லிற்கு மதிப்பு கிடையாது, ரத்தினத்திற்கு மதிப்பு உள்ளது. இது பயன்படக்கூடிய பொருள் அல்ல, இது பயன்படக்கூடியது என்பதை தூய அன்னப்பறவை உடனடியாக கண்டுபிடித்து விடுகிறது. கர்மம் செய்யும் பொழுது நான் ஆட்சி புரியும் மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி உடைய ராஜயோகி, ஞானம் நிறைந்த ஆத்மா என்ற நினைவு எமர்ஜ் ஆகி இருந்தால் எதுவும் வீணாக ஆக முடியாது. இந்த நினைவு தூய அன்னப்பறவை ஆக்கிவிடும். ஸ்லோகன்: யார் தன்னை இந்த தேகம் என்ற கட்டிடத்தில் விருந்தாளியாக இருக்கின்றேன் என்று புரிந்திருக்கின்றார்களோ அவர்களை மோகமற்றவராக இருக்க முடியும். அவ்யக்த இஷாரா: எவ்வாறு ஏதாவது ஒரு சிறப்பான தினம் என்றால் இயங்கிக் கொண்டிருக்கும் போக்குவரத்தையும் நிறுத்திவிட்டு 3 நிமிடங்களுக்கு அமைதியின் பயிற்சியை செய்விக்கின்றார்கள். செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களையும் நிறுத்திவிடுகின்றார்கள். அதுபோல் நீங்களும் ஏதாவது காரியம் செய்கின்றீர்கள் அல்லது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நடுநடுவில் இந்த சங்கல்பங்களின் போக்குவரத்தை நிறுத்துவதற்கான பயிற்சி செய்யுங்கள். 1 நிமிடத்திற்கேனும் மனதின் எண்ணங்களை ஷரீரத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கும் கர்மத்தை இடையில் நிறுத்திவிட்டு தன்னுடைய ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.